இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைதன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 2 வாரத்துல கல்லீரலில் உள்ள அழுக்க எப்படி வெளியேற்ற போறோம் என்பதை பத்தி தான். அப்போ நாங்க சொல்ற இந்த ஒரு பானத்தை மட்டும் நம்ம குடிக்கணும். அது என்ன பானம் என்பதை பத்தி தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். உடல்ல மிகவும் முக்கியமான உறுப்பு கல்லீரல். கல்லீரல் தான் உடலிலேயே அதிக பணியை செய்யக்கூடிய உறுப்பும் கூட. முக்கியமாக பல முக்கியமான செயல்பாடுகளை கல்லீரல் தான் செய்து. அதில் உடலில் இருந்து நச்சுகளை வெளியேற்றுவது முதல் பித்த நீரை உற்பத்தி செய்வது மற்றும் வெளியேற்றுவது, ஹார்மோன்களை ஒழுங்குபடுத்துவது, ஊட்டச்சத்தை சமநிலைப்படுத்துவது, நொதிகளை செயல்படுத்துவது வரை பல வேலைகளை செய்து இந்த கல்லீரல். எனவே கல்லீரலின் செயல்பாட்டை நம்ம சீராக வைத்துக் கொள்வதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கல்லீரல் பலவிதமான செயல்களை செய்வதனால கல்லீரலில் அழுக்குகள் அதிகம் தேங்கும், சேதம் ஏற்படவும் மற்றும் நோய்கள் வருவதற்கான வாய்ப்பும் அதிகம் உள்ளது. ஆனால் கல்லீரலை நோய்களின்றி ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் வைத்துக்கொள்ள சில வழிகள் இருக்கு. அதில் ஒன்று கல்லீரலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றும் உணவுகள் மற்றும் பானங்கள் சாப்பிடுவதுதான். மற்றொன்று சில பழங்களை கைவிடுவது. நீங்கள் உங்கள் கல்லீரலை இதுவரை சுத்தம் செய்ய எந்த ஒரு முயற்சியையும் எடுத்ததில்லையா? அப்பனா இன்னையிலிருந்து இந்த முயற்சியை நீங்க எடுங்க. அதற்கு நாங்க சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணா போதும். முதல்ல மஞ்சள். மஞ்சள் மருத்துவ பண்புகளை ஏராளமாக கொண்ட ஒரு மசாலா பொருள். இந்த மஞ்சள் கல்லீரலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றி கல்லீரல் நொதிகளின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவும். அத்தகைய மஞ்சள் தூளை 1/2 ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீர்ல கலந்து சிறிது மிளகுத்தூள் சேர்த்து காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல குடிக்கணும். இப்படி தொடர்ந்து சில நாட்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கல்லீரல் சுத்தமாயிடும். அதே மாதிரி வெதுவெதுப்பான நீர். உங்கள் கல்லீரல் நச்சுகள் இன்றி சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு வெதுவெதுப்பான நீரை நம்ம குடிக்கணும். அதுவும் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீர்ல சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும். மேலும் ஒரு நாளைக்கு 10 to 12 டம்ளர் வெதுவெதுப்பான நீரை நீங்க தவறாமல் குடிச்சிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா கல்லீரல் சுத்தமாயிடும். அதே மாதிரி கீரைகள், பாகற்காய் போன்ற பச்சை இலை காய்கறிகளை உணவுல அதிகம் சேர்ப்பதன் மூலம் அந்த காய்கறிகளில் உள்ள சுத்தப்படுத்தும் பண்புகள் உடலின் மூளை முடுக்குகளில் உள்ள நச்சுகளை வெளியேற்றி கல்லீரலையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள உதவும். எனவே கல்லீரலை சுத்தமாக வைத்துக்கொள்ள நினைத்தால் பச்சை இலை காய்கறிகளை உணவுல நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். அதே மாதிரி கிரீன் டீயில் தாவர வகை ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இவை கல்லீரலில் தேங்கியுள்ள கொழுப்புகளை நீக்க உதவி புரியுது. கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவுது. ஆகவே சுத்தமான கல்லீரலை பெறுவதற்கு தினமும் 2 to 3 கப் கிரீன் டீ குடிச்சிட்டு வரணும். இதனால கல்லீரல் நோய்களின் அபாயமும் குறையும். அதே மாதிரி பூண்டில் உள்ள சல்பர் கல்லீரலில் உள்ள நொதிகளை செயல்பட தூண்டிவிட்டு உடலில் இருந்து நச்சுகளை திறம்பட வெளியேற்ற உதவி புரியுது. முக்கியமாக இதில் உள்ள அல்சின் மற்றும் செலினியம் கல்லீரலில் நச்சுகளால் ஏற்படும் சேதத்தில் இருந்து பாதுகாப்பளிக்கிறது. கல்லீரலை சுத்தம் செய்ய நினைத்தால் தினசரி உணவுல சேர்ப்பதை தவிர தினமும் இரவு தூங்கும் முன் 2 பல் பச்சை பூண்டை சாப்பிடணும். அதே மாதிரி பிளாக் காஃபி. பல்வேறு ஆய்வுகளின்படி காப்பியை அளவாக குடிச்சிட்டு வந்தோம்னா அது கல்லீரலில் கொழுப்புகளை தேங்குவதை தடுத்து பாதுகாப்பளிப்பதோடு கல்லீரல் நோய்களின் அபாயத்தையும் குறைக்குது. அதற்கு ஒரு நாளைக்கு 2 கப் காப்பியை சர்க்கரை மற்றும் பால் சேர்க்காமல் குடிச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆயுர்வேதத்துல கல்லீரல் செயல்பாட்டின் ஆரோக்கியத்திற்காக நெல்லிக்காய் அதிகம் பயன்படுத்துறாங்க. ஏன்னா நெல்லிக்காய் உடல்ல இருந்து நச்சுகளை வெளியேற்ற உதவுது. நீங்கள் உங்கள் கல்லீரலை சுத்தம் செய்ய விரும்பினீங்கன்னா ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீர்ல 1 ஸ்பூன் நெல்லிக்காய் பொடியை சேர்த்து கலந்து காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடிச்சிட்டு வரணும். கல்லீரலை சுத்தமாக வைத்துக்கொள்ள நம்ம எதை சாப்பிடவே கூடாது, தவிர்த்திடணும் அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரை என்னதான் இனிப்பு சுவையை தந்தாலும் உண்மையில அது மெதுவாக ஆளை கொள்ளும் ஒரு விஷம்தான். சர்க்கரை உணவுகளை உண்ணும்போது அது உடல்ல நச்சுகளை நீக்கி உற்பத்தி செய்யப்படும் குறிப்பிட்ட நொதிகளின் உற்பத்தியை தடுத்து இரத்த சர்க்கரை அளவை சட்டென்று உயர்த்தி இன்சுலின் அதிக அளவை வெளியிட செய்து. இதனால கல்லீரல் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உடலும் மோசமாக பாதிக்கிறது. எனவே உணவுல சர்க்கரையை குறைத்து கொள்ள வேண்டும். முடிந்தால் தவிர்ப்பது இன்னும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் கெமிக்கல்கள் அதிகம் இருக்கு. இந்த கெமிக்கல் உடலினுள் செல்லும் போது நம்ம சாப்பிடும் போது அந்த கெமிக்கல் உள்ள போகுது. அது உடல் செயல்பாடுகளில் இடையூறை ஏற்படுத்துது, சுமையை அதிகரிச்சு ஜீரணிக்க கடினமாக ஆக்குது. ஆகவே கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்க வேணும்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகளான செரில்கள்,
உறைய வைக்கப்பட்ட உணவுகள் மற்றும் வேகான் போன்றவற்றை தவிர்க்கணும். பல்வேறு உடல்நல நிபுணர்கள் சொன்னது என்னன்னா, ஆல்கஹால் கல்லீரலுக்கு கேடு விளைவிக்கும் மிகவும் கொடிய பொருள். ஆல்கஹாலை அருந்தும் போது அது உடலினுள் உள்ள உறுப்புகளின் நச்சு நீக்கும் செயல்பாட்டில் சுமையை அதிகரிக்குது. குறிப்பாக ஆல்கஹால் குடிப்பதால முதலில் பாதிக்கப்படுவது கல்லீரல் தான். எனவே உங்களுக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்துச்சுன்னா முதல்ல அதை தவிர்த்திடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.